ஏபிசி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவை பற்றியான இந்த கருத்து கணிப்புகள் முதல்ல தோல்வி அடைந்து விட்டது. பிஜேபி 370 பிடிக்கும், 400 பிடிக்கும், 350க்கு மேலே பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கருத்து கணிப்பு முதல்ல தோல்வி அடைந்து விட்டது. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிஜேபி 225 230 தாண்டாது அப்படின்னு நாமெல்லாம் சொல்லியிருந்தோம். அது குறிப்பாக நான் பிஜேபி 230 தாண்டாது அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு பண்ணியிருந்தேன். பிஜேபி இப்போ தனித்து 240 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. அவ்வளோதான் அவர்களுடைய கெப்பாசிட்டி. அதை தாண்டி அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு 12 தொகுதிகளிலும், ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னைக்கு அந்த பிஜேபிக்கு ஆட்சிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த 2 தலைவர்கள் தான் இருக்காங்க. முதல் கட்டமா பிஜேபி இந்த அளவுக்கு தோல்வியை தழுவியதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன்னா அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மிக சக்தி வாய்ந்த பலமான ஒரு அதிமுக கட்சியை மிக குறைச்சி மதிப்பிட்டு, நாங்க தான் பெரிய ஆளு, எங்க தலைமையில தான் நீங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியே அதிமுகவை கூட்டணியில் இருந்து கழட்டி விட்டார். இந்த அதிமுக, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா குறைந்தபட்சம் 15லிருந்து ஒரு 20 தொகுதி வரலும் மிக நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். இந்த அண்ணாமலை என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி அதிமுகவை மட்டம் தட்டி பேசி அதை குறைச்சி மதிப்பிட்டு இன்னைக்கு அவரு தலையில அவரே மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டு தான் நடந்துருச்சு. பிஜேபி ஆட்சி கட்டில இண்டிவிஜுவலா தனி பெரும்பான்மை பிடிக்காததற்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம தெளிவா சொல்லிடலாம். அதுக்கு அடுத்ததா பிஜேபி இன்னும் ஒரு பெரிய தவறு செஞ்சிருக்கு. அவங்க பிரச்சாரம் பண்ண இடங்கள் எல்லாமே அவர்கள் செய்த சாதனைகளை எதுவும் சொல்லாம அந்த கலவரத்தை தூண்டிவிடும் பேச்சு மட்டுமே அவர்கள் பேசினார்கள். அதனால் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் குறைந்தது. காங்கிரஸ் கட்சி ஓரளவு இந்த தேர்தலில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு இடையில இந்த தேர்தலை சந்திச்சது. சாதாரணமான நெருக்கடி கிடையாது. முதல்ல ராகுல் காந்தியை சிறையில் தூக்கி போடணுன்னாங்க, 2 ஆண்டு சிறைனாங்க. ராகுல் காந்தியினுடைய வீட்டை பிடிங்கிட்டாங்க. அதுக்கடுத்தது ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கினாங்க. அதுக்கடுத்தது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை சீல் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. வருமான வரித்துறை, சிபிஐ, அதுக்கடுத்தது தேர்தல் ஆணையம், ஊடகம், இது அத்தனையுமே காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு எதிராக இந்தியா முழுக்க களத்தில் இருந்தது. இவ்வளவு நெருக்கடியும் தாண்டி காங்கிரஸ் கட்சி தனித்து 101 தொகுதிகளில் அது வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய கூட்டணி கட்சிகளை எல்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 235 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது மகத்தான வெற்றி, சாதாரணமான வெற்றி கிடையாது. ஏன் இது மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆட்சி அமைக்கலை, என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம், காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியல, இல்லை எதிர்பார்க்கறது தான் நியாயமானது தான். ஆனால் பிஜேபி எதிர்த்து இந்த வெற்றி பெறுவதே என்பதே சாதாரணமானது கிடையாது. அவ்வளோ நெருக்கடிகள் பிஜேபி எதிர்கட்சிகளுக்கு அவ்வளோ துன்புறுத்தல் செய்தது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு வரலாறவே அது மிகப்பெரிய இதையவே எழுதலாம். சாதாரணமான விஷயம் கிடையாது. பெரிய ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் இல்லாத ஒரு முதலமைச்சரை அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள சிறையில் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தூக்கி சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வச்சது மட்டும் கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்த லெவல் லீடர்களை எல்லாத்தையுமே மன உளைச்சலில் உண்டு பண்ணி சிதைக்கிறாங்க. இப்படி சிதைச்சி இந்த தேர்தலை சந்தித்து டெல்லியிலையும் ஜார்க்கண்ட்லேயும் அவங்க கைப்பற்றியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒர்க்கு சாதாரணமான ஒர்க்கு கிடையாது. இப்படி ஒரு மாநில முதலமைச்சர்களை சிறையில் அடைச்சி ஒரு கட்சியை முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி, ஒரு கட்சியினுடைய தலைவரை முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி, அத்தனை சிரமங்களையும் கடந்து காங்கிரஸ் கூட்டணி, இந்திய கூட்டணி இந்த தேர்தலில் 235 தொகுதிகளை பிடிச்சிருக்குது என்றால் இது மகத்தான வெற்றி. அது சாதாரணமான வெற்றின்னு சொல்லக்கூடாது. அவ்வளோ பெரிய வெற்றியை பிடிச்சிருக்காங்க. என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சி, இந்திய கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற வரை எதிர்கட்சி அந்தஸ்தில் போய் உக்காந்தா போதும், இவர்கள் ஆட்சியை அமைக்கணுன்ற முயற்சியை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னு நினச்சா, 1999 வாக்கில்
வாஜ்பாய் கவர்மெண்ட்டு கூட்டணியில் அமர்ந்தது. அப்படி கூட்டணியில் அமர்ந்ததுனால ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சார் வாஜ்பாய். என்ன பாடுபட்டார் தெரியுமா? அவர் கண்ணீர் விடாத குறை. ஜெயலலிதா வாபஸ் வாங்கின பின்னாடி, ஆட்சி போன பின்னாடி வாஜ்பாய் சொல்றாரு, இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ தொல்லைகளை கூட்டணி கட்சி தலைவி ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி இன்னும் சில கட்சிகளை கூட்டணி அமைச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சா என்ன ஆக்குனா, இந்த குஜரால் மாதிரி தேவகவுடா மாதிரி அந்த ஆட்சி அற்ப ஆயுசில் போய் முடியும். அதனால அந்த முயற்சி எடுக்கவே வேண்டாம், எடுக்கவும் கூடாது. அப்படி தவறி அந்த முயற்சியில் இறங்கினாங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு, இந்திய கூட்டணிக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேரின் மூலியமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மீண்டும் ஒரு தேர்தலை சந்திப்பாங்க. அந்த தேர்தலில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பேர் வச்சியே அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க. அதனால இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வரை நல்ல தகுதியான ஒரு எதிர்கட்சியாக உட்கார்ந்து அவர்களை ஆட்டி படைக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் மோடிக்கு தான் இனிமேல் தலைவலி ஆரம்பம். சாதாரணமான தலைவலி இருக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, அவர் பீகாரில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் அவர்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பார்கள். ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி அமைச்சு அந்த கூட்டணி கட்சி எப்படி கொண்டுட்டு போகணுன்றதுல என்ன எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குதுன்றத இதுக்கு மேலே அந்த மோடியோ அமித்ஷாவோ தெரிஞ்சுக்குவாங்க. அது வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அதை நாம் யாரும் இனிமேல் வந்து பார்க்க தேவையில்லை. இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரும் பார்க்க தேவையில்லை. எவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுப்பாரு, இனிமேல் தான் ஆரம்பம் ஆகும். டெப்டி பிரைம் மினிஸ்டரே கேட்டாலும் கேட்பார் நம்ம சந்திரபாபு நாயுடு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் கேட்டாலும் கேட்க ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க முயற்சி செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி முயற்சி செஞ்சு அந்த ஆட்சி அமைச்சா ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 1 வருடம் சொல்லிட்டு அந்த ஆட்சி கவிழ்ந்துடும். திரும்ப அவங்க போட்டியிடுவாங்க, அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அதனால் இந்த ஆட்சி அமைக்காத அமைதியாக இருந்தாலே சரியாக இருக்கும். அதனை தொடர்ந்து எல்லா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு ஒரு வாழ்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் தான் இந்திய கூட்டணி இந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான காரணம். அது குறிப்பாக தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான காரணமே அண்ணாமலை தான். அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லிட்டு இந்திய கூட்டணி தலைவர்கள் எல்லாம் எதிர்க்கட்சியில் வரிசையில் அமர்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை, வேண்டுதல். நன்றி, வணக்கம்.